இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் பொதுமக்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுதான் நான் பேசுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்தேன். இப்ப சமீபமா அதாவது ஒரு 10 நாட்களா 20 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் மீடியால பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு ப்ராபகண்டா ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது தெருநாய்களுக்கு அகேன்ஸ்டா. பல விஷயங்களை நான் வந்து பல பேரோட பேசி இதுல வந்து சில ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்க, சில சயின்டிஸ்ட் சில பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிஜீனியஸ் பிரீட், அதாவது எப்படி வந்து ஜல்லிக்கட்டும் போது இண்டிஜீனியஸ் கவுஸை வந்து நம்ம இது பண்ணிட்டு இந்த ஃபாரின் பிரீட் கவுஸை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயம் இங்க வந்து நடக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இதை நம்பும்படியாவும் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தெருநாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைலி இன்டெலிஜென்டான ஒரு மேமல். அந்த பர்டிகுலர் பிரீடை வந்து இங்க ஒட்டுமொத்தமா வேற எதுக்கோ அதை வந்து பயன்படுத்துவதற்காக, அது வந்து அனிமல் டெஸ்டிங்கா இருக்கலாம், அது காஸ்மெட்டிக் அண்ட் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸோட டெஸ்டிங்காக பல வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுறதுக்காக இருக்கலாம். இல்லைன்னா சீப் அண்ட் பெஸ்டா நம்ம வந்து அழகான டாக் மீட், ஏன்னா இப்ப வந்து குஜராத்லாம் பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல டாக் மீட் வந்து ஃப்ரோசன்ல நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இதை வந்து பல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு டாக் மீட் சப்ளை பண்றதுக்கா இருக்கலாம். இப்ப பார்மா கம்பெனிஸோட அஜெண்டாவும் இதன் பின்னணியில இருக்கும். ஒருவேளை வந்து திருநாய்களை அதுல ஒரு பார்மா கம்பெனியோட இருக்கு. அது ஏன்னா அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி ரேகா குப்தா அவர்கள், அதாவது சிஎம், அதாவது டெல்லியோடைய சிஎம், இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய சிஎம், அவங்க இல்ல பிரைவேட் ஃபர்ம்ஸுக்கு நாங்க வந்து டெண்டர் க்ளோஸ் பண்ணுவோம் இந்த வேக்சின் பண்றதுக்கும் ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கும் இந்த காப்பகங்களை கட்டுறதுக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன அடுத்த கேள்வி நமக்கு வந்து வருது, எனக்கு இது வரல, நான் சில ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்ட நான் பேசிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு கொடுக்கப்படும், இதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இத வந்து இப்ப நீங்க சொல்வதெல்லாம் இன்னொரு தலைப்பு மேடம், அது நம்ம விரிவா பேச வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த கோவிட் வேக்சின் வந்த போது எப்படி சில கம்பெனி, இன்னைக்கு நம்ம அதை திரும்பி பார்க்கும்போது நான் சொல்றோம் இந்த ஒரு சில கம்பெனிஸ்க்கு அந்த டெண்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு யாருக்கு இந்த டெண்டர் போக போகுது அப்படிங்கிற கேள்வி. ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியால குறைக்கப்படணும், அதுல வந்து யாருக்குமே இங்க வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை குறைக்கப்படும் போது குறைக்கதான் படணுமே தவிர அவங்கள டோட்டலா அழிக்கிறதுக்கான இங்க ஒரு வேலை வந்து நடக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷெல்டரோட வீடியோஸ் வந்து எல்லா சமூக வலைதளங்களையும் வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஷெல்டர்ஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் மாதிரி நடத்தப்படுது. அங்க போனா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் பிரீடு வந்து அழிஞ்சிடும். தமிழ்நாட்டுல மட்டுமே 6 லட்சம் தெருநாய்கள் இருக்கு. 6 லட்சம் தெருநாய்களை வந்து நம்ம ரேபீஸ் வேக்சினை புஷ் பண்றதுக்கு ஒரு அஜெண்டா இங்க இருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, எந்த நாட்டுல நீங்க ரேபீஸ் வேக்சினை ஈஸியா இப்ப வந்து ஃபாரின்ல இருந்து அந்த அது எதுவுமே வந்து இந்தியால மேக் பண்ற ரேபீஸ் வேக்சின் கிடையாது, எல்லாமே ஃபாரின்ல இருந்து வரக்கூடாது. இப்ப இந்த ரேபீஸ் வேக்சினை ஒரு அரசே வந்து புஷ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாருக்கும் அதை போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. மனிதர்களும் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹியூமன் அந்த ரேபீஸ் ஏஆர்வி எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது எதை உங்களை ஞாபகப்படுத்திக்கிறது? 3ஆம் உலக நாடுக்கு இதை வந்து புஷ் பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து 145 கோடி மக்கள் நம்ம இருக்கோம். இதுல வந்து எத்தனை நாய்கள் இருக்கு? ஹையஸ்ட் பாப்புலேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. திரும்பவும் இத ஒரு ப்ராபகண்டா ஒண்ணு மீடியால நடக்குது. அதற்கு முன்னதாக நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான வினோதினி அவர்கள் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். மேடம், இப்ப ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு வந்து இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய முதல் கட்ட பார்வையை பகிர்ந்துக்குங்க. அடுத்த கட்டமா நான் கேள்விகளை தொடரலாம். இந்த இதுவுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. இதுவுமே வந்து ஒரு ஃபுல் டேர்ம் சொல்யூஷனா அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நம்ம நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஃபைனல் ஜட்மெண்ட் கிடையாது. இந்த ஜட்மெண்ட்டையும் நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து 8 வாரங்கள்ல சப்மிட் பண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த ஏபிசி 2023 கைட்லைன்ஸ் அவங்க வந்து பார்த்துட்டு ஃபீடிங் பப்ளிக் ஸ்பேசஸ்ல டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட்ஸ் வந்து இந்தந்த இடத்துலதான் நீங்க சாப்பாடு வைக்கலாம் அப்படிங்கறத மாநகராட்சிகள் அதை முடிவு பண்ணணும். ஒரு வார்டு வாரியா பண்ணணும். அந்த இடத்துல மட்டும்தான் சாப்பாடு வைக்கணும். மற்ற இடங்கள்ல எங்கேயும் சாப்பாடு வச்சாங்கன்னா ஒரு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட முக்கியமா வந்து திருத்தம் செஞ்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாய்கள் எல்லாம் வந்து வேக்சினேஷன் பண்ணி ஸ்டெரிலைசேஷன் பண்ணி அதை வந்து அதுங்களோட இடத்துலயே விட்டுறணும். ஆனா ரேபீஸ் இருக்கிற மற்றும் அக்ரெசிவா இருக்கிற நாய்களை வந்து நம்ம காப்பகங்கள்ல வைக்கணும் அப்படிங்கிற 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3வதா மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து ஹியரிங்க்கு யாரெல்லாம் வந்து தன்னுடைய கேஸை ஹியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல்ஸ் வந்தாலோ இல்ல என்ஜிஓஸ் வந்தாலோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து
25,000 என்ஜிஓஸ் வந்து 2 லட்சம் வரைக்கும் அடுத்த ஒரு 7 நாட்களுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் பண்ற பணம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஷெல்டர், அந்த மற்ற விஷயங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் இது எல்லாமே வந்து சரியா இத்தனை வருஷங்கள் நடக்காம இருக்கு. ஆனா இது நடக்குமா? இப்ப அவங்க சொல்றாங்க பப்ளிக்ல வந்து ஃபீடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ பண்ணக்கூடாதுன்னா அது ஏன் பண்ணக்கூடாது? அது காப்பகம், அதுக்கான சரியான இடம் வந்து நாங்க தீர்மானிப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் கட்டும் வரைக்கும், அதை வந்து எங்களுக்கு சொல்ற வரைக்கும் நாங்கெல்லாம் எங்க சாப்பாடு வைக்கிறதுன்னு பல விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இப்ப வந்து சகோதரர் பேசினாரு, இந்த மாதிரியான அச்சுறுத்தல் சம்பவங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அத நான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரு வகையான நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த ஆர்டரை பத்தி எதுவும் கிடையாது. பட் மீடியால என்ன நடக்குது அப்படின்னாக்க, நிறைய வந்து இப்ப சமீபமா, அதாவது ஒரு 10 நாட்களா 20 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நாடு முழுவதும் ஒரு பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் மீடியால இத வந்து அதுவும் சில, அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு வகையான மீடியா, அது நான் என்னென்ன பேர் சொல்ல விரும்பல, ஒரு வகையான மீடியால வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு ப்ராபகண்டா, ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது தெருநாய்களுக்கு அகேன்ஸ்டா. இது ஏன் அப்படிங்கறதோட அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது நம்மளுடைய, நான் எப்படி பாக்குறேன், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், பல விஷயங்களை நான் வந்து பல பேரோட பேசி, இதுல வந்து சில ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்க, சில அதாவது சயின்டிஸ்ட் சில பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிஜீனியஸ் பிரீட், அதாவது எப்படி வந்து ஜல்லி கட்டும் போது இண்டிஜீனியஸ் கவுஸை வந்து நம்ம இது பண்ணிட்டு இந்த ஃபாரின் பிரீட் கவுஸை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்களோ, அது மாதிரியான ஒரு விஷயம் இங்க வந்து நடக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இதை நம்பும்படியாவும் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தெருநாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைலி இன்டெலிஜென்டான ஒரு மேமல். அந்த பர்டிகுலர் பிரீடை வந்து இங்க ஒட்டு மொத்தமா வேற எதுக்கோ அதை வந்து பயன்படுத்துவதற்காக, அது வந்து அனிமல் டெஸ்டிங்கா இருக்கலாம், அது காஸ்மெட்டிக் அண்ட் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸோட டெஸ்டிங்காக பல வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுறதுக்காக இருக்கலாம். இல்லைன்னா சீப் அண்ட் பெஸ்டா நம்ம வந்து அழகான டாக் மீட், ஏன்னா இப்ப வந்து குஜராத்லாம் பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல டாக் மீட் வந்து ஃப்ரோசன்ல நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இதை வந்து பல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு டாக் மீட் சப்ளை பண்றதுக்கா இருக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன பின்புலம் இருக்கு? ஏன் வந்து இந்த உங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது ஒரு பார்வை நீங்க சொன்னது. இன்னொரு பார்வை என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இப்ப பார்மா கம்பெனிஸோட அஜெண்டாவும் இதன் பின்னணியில இருக்கும். ஒருவேளை வந்து திருநாய்களை அதுல ஒரு பார்மா கம்பெனியோட இருக்கு. அது ஏன்னா அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி ரேகா குப்தா அவர்கள், அதாவது சிஎம், அவங்கதான் வந்து அந்த ஆர்டரை வந்து பிறப்பிச்சாங்க. அதாவது அவங்கதான் அதுக்கு பின்னாடி இருந்தாங்க. அதாவது டெல்லியோடைய சிஎம், இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய சிஎம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி சில பிரைவேட் ஃபர்ம்ஸுக்கு நாங்க வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணுவோம், இந்த வேக்சின் பண்றதுக்கும் ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கும் இந்த காப்பகங்களை கட்டுறதுக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன அடுத்த கேள்வி நமக்கு வந்து வருது, எனக்கு இது வரல, நான் சொல்றது வந்து நான் பேசினேன் இந்த 2 நாளா நான் வந்து தொடர்ந்து பல பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், சில ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு கொடுக்கப்படும், இதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இத வந்து நீங்க சொல்றதெல்லாம் இன்னொரு தலைப்பு மேடம், அது நம்ம விரிவா பேச வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது வந்து கோவிட் வேக்சின் வந்த போது எப்படி சில கம்பெனி, இன்னைக்கு நம்ம அதை திரும்பி பார்க்கும்போது நம்ம சொல்றோம் இந்த ஒரு சில கம்பெனிஸ்க்கு அந்த டெண்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு யாருக்கு இந்த டெண்டர் போக போகுது அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா பொதுமக்களுடைய அச்சுறுத்தல் 100%. ஏன்னா நானே ஒரு பொதுமக்களா தாங்க இருக்கேன். இப்ப சகோதரர் சொன்னாரு, நான் வந்து நடிகைக்கு இங்க என்ன வேலை, நடிகைக்கு என்ன வேலைங்கிறது அப்படி வேண்டாம், நானும் ஒரு பொதுமக்களா இருந்து நான் பேசுறேன். இன்னொன்னு, இன்னைக்கு நான் ஒரு காருக்குள்ள உட்காந்துருக்கேன், ஆனா உண்மையிலுமே அதாவது நான் ரெகுலரா ஒரு பப்ளிக்கா தான் இருக்கேன். நான் வந்து சினிமா ஷூட்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் கார்ல போறேனே தவிர, நாங்க அது என்ன விட்டுருங்க, பல பேர் இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க பிளஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றவங்க, இந்த 20 நாய் 30 நாய்னு பாத்துக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அடித்தட்டு மக்கள் தான் பாத்துக்கிறாங்க. தள்ளு வண்டி வச்சிருக்கிறவங்களும் பூக்காரமாவும் பழக்காரமும் இந்த மாதிரியான ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி தான் இன்னைக்கு வந்து 140 கோடியில 80. அதே தெருநாய்களால் தானே வந்து சாமானிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்றேன் அது. ஆமா, அது ஒத்துக்கிட்டு தான் நான் வந்து அந்த சகோதரருக்கு நான் பதில் சொல்றேன். அதனால வந்து இதுக்கு பின்னாடி
பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் பொதுமக்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுதான் நான் பேசுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்தேன். பிளஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பத்தி நீங்க கேட்டீங்க, அதுக்கு வந்து நான் 100% நான் வந்து ஒத்துக்கிறேன். இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா இது வந்து 2023 இந்த கைட்லைன்ஸ் வந்து அவங்க பிறப்பிக்கும் போது கூட இவ்வளவு அழுத்தமா அவங்க வந்து சொல்லல. ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியால குறைக்கப்படணும். அதுல வந்து யாருக்குமே இங்க வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை குறைக்கப்படும் போது குறைக்கதான் படணுமே தவிர அவங்கள டோட்டலா அழிக்கிறதுக்கான இங்க ஒரு வேலை வந்து நடக்குது. மேடம், தெருநாய்களை அழிக்கணும்னு உத்தரவு எதுவும் போடல. தெருநாய்களை பிடிச்சு கொண்டு போய் பாதுகாப்பான ஒரு காப்பகத்துல வைக்கணும் தான் நீதிபதிகள் முந்தைய உத்தரவு போட்டாங்க. ஆனா உங்களை போன்ற விலங்கு நல ஆர்வலர்களோட எதிர்ப்பு ஏன் தான் கேக்குறேன். இல்ல அதுக்கு ஷெல்டர்ல போனாலே அதுதான் நிறைய, அதாவது ஹையஸ்ட் லெவல்ஸ்லயே அதை வந்து பேசியாச்சு. ராகுல் காந்தி அவர்களும் என்ன பேசிருக்காருன்னா, இது வந்து இந்த ஷெல்டர் ஏன்னா தெரிஞ்சுதான் பேசுறோம். அந்த ஷெல்டர்கள் வந்து இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷெல்டரோட வீடியோஸ் வந்து எல்லா சமூக வலைதளங்களையும் வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஷெல்டர்ஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் மாதிரி நடத்தப்படுது. அங்க போனா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் பிரீடு வந்து அழிஞ்சிடும். இவங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே 6 லட்சம் தெருநாய்கள் இருக்கு. 6 லட்சம் தெருநாய்களை வந்து நம்ம முகாம்களை அடிக்கிறதானே சரியா இருக்கும். இல்ல அது முகாம்கள் இருந்தா கண்டிப்பா அமைக்கலாம். அதை பத்தி நானே வந்து நான் சொல்றேனே, நல்ல முகாம்கள் இருந்து அது நல்லா வந்து அழகா வந்து பாதுகாக்கப்பட்டு அவங்களுக்கு வேலைக்கு, அதாவது வேலைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு வைக்கப்பட்டு அவங்களுக்கு சரியான அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அந்த பிரீடு வந்து அழியாம இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வந்து காப்பகத்துல வைக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அப்படி இல்லாத பட்சத்தில் அண்ட் இன்னொன்னு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2023 கைட்லைன்ஸ்ல இதை வந்து கார்பரேஷன்ஸ் முனிசிபாலிட்டிஸ் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த முனிசிபாலிட்டிஸ் இன்னைக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ரேபீஸ் தொற்று இருக்கக்கூடிய நாய்களை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது கூட அவங்க சரியா வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலா இந்த சகோதரரோ நீங்களோ இந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்கறத விட இந்த கால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து ஒரு வெட்டினரி டாக்டர், அந்த ரேபீஸ் அதாவது அந்த கென்னல்ஸ்ல இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷனோட பவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஷெல்டர்ல இருக்கக்கூடிய வெட்டினரி ஆபீசரும் ஒரு மெடிக்கல் டாக்டரும் அங்க வேலை செய்யக்கூடிய கென்னல் இன்சார்ஜுக்கும் நீங்க போன் பண்ணீங்கன்னா தெரியும். இன்னைக்கு கூட அந்த வண்டி வந்து எங்க போயிருக்கு அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து எங்க ஏரியால இருக்கிற ஒரு நாயை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அதை ரைஸ் பண்ணிருந்தோம். இதை நீங்க வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு புடிச்சிட்டு போய் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் கூட எங்கிட்ட இருக்கு. அதை போன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து சிஎம் டியூட்டிக்கு வந்து அவங்க போயிட்டாங்க, அதனால வந்து வண்டி வந்து அவைலபிள் கிடையாதுன்னு ஒரு வாரமா வேற காரணங்கள் சொல்லி அந்த வண்டி வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து சரியா அந்த ரெஸ்பான்ஸை கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு கடந்த 25 வருஷத்துல நம்ம நீங்க சொல்ற இந்த 6 லட்சம்ங்கிறது வெறும் 6000மாவோ இல்ல 60,000மாவோ இருந்திருக்கும். அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரேபீஸ் தொற்று இருக்கக்கூடிய நாய்களை கூட நீங்க காப்பகத்துல வந்து விடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதுதானே ஏங்க, ரேபீஸ் தொற்று இருக்கிற நாயை கண்டிப்பா நான் வந்து எந்த லெவல்ல சொல்றேன்னா கருணை கொலையை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் தான் அதை வந்து சமீபத்துல பேசிருக்கிற எல்லா வீடியோலயுமே நான் பேசிருக்கேன். கருணை கொலை கூட பண்ணுங்க. ஏன்னா அது ரேபீஸ் தொற்றோட நீங்க பண்ணவே வேண்டாம், அது 7 நாள்ல வந்து அதுவே இறந்துரும். அதனால முதல்ல ரேபீஸ் அப்படிங்கறத பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை அரசாங்கம் வந்து ஏற்படுத்த வேண்டும். இதுல வந்து என்னன்னா மிக 2 விஷயங்க இந்த ஆர்டர்ல அவங்க வந்து 2 விஷயம் அவங்க போடாம விட்டுட்டாங்க. என்ன அப்படிங்கறத சொல்றேன். ரேபீஸோடைய இந்த இதை வந்து தொற்றை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எதுவும் சொல்லப்படல. அதை தயவு செஞ்சு அதை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். 2வது வந்து என்னன்னா இந்த இல்ல நாய்களுக்கு இல்லங்க, மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரியான தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் என்ன எடுக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அனிமல் அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நாய்க்கு விட்டுருங்க, மனிதனுக்கு கேட்கும் போது இல்லன்னு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல பல இடங்கள்ல சொல்றாங்க. அதுவுமே அர்பனா இருக்கட்டும் ரூரலா இருக்கட்டும் 2 இடத்துலயுமே அது வந்து அவைலபிளா இல்ல பல இடங்கள்ல. 2வது அது வந்து ஒரு ஃப்ரோசன் கண்டிஷன்ல தான் இருக்கணும். அது ஃப்ரோசன் கண்டிஷன்ல இல்லாத பட்சத்துல நீங்க அதை வந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அதோட எஃபிகசி வந்து இருக்காது. அதை எடுத்து 10 நிமிஷத்துல அதோட எஃபிகசி வந்து போயிடும் நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்ததுன்னா. இதெல்லாம் எத்தனை பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டர்ல ஃபாலோ பண்றாங்க? தமிழ்நாடு அரசை நீங்க வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க சொன்னது எல்லாமே தடுப்பூசி தட்டுப்பாடாக இருக்கட்டும், அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு தனியான விவாதம் மேடம். அது ஒரு தனியான விவாதம், அது ஒரு தலைப்பு. ஆனா நீங்க அடிப்படையில என்ன ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்கன்னா, இப்ப தெருநாய்களால கடந்த ஆண்டு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 43 பேர் இறந்திருக்கிறாங்க மேடம். இறந்திருக்கிறதுல 10-15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அதிகம். ஏன் உங்களுக்கு அந்த குழந்தைகள் மேல ஏன் உங்களுக்கு ஈவு இரக்கம் இல்லையா? நாய்கள் மேல இருக்கக்கூடிய ஈவு இரக்கமோ கருணையோ ஏன் இந்த குழந்தைகள் மேல இல்ல உங்களுக்கு?
இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னு வந்து தயவு செஞ்சு நீங்க என்ன பார்த்து கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து குழந்தைகளுக்காக பல விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைகள் அப்படின்னு வரும்போது மட்டும் என்கிட்ட நீங்க பேசவே முடியாது. ஏன்னா நான் வந்து குழந்தைகளுடைய உயிரை வந்து எந்த அளவுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்னுடைய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதனாலதான் நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, பெற்றோர்கள் தயவு செஞ்சு வந்து இந்த அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு தெரியும், மாநகராட்சிகள் தன்னுடைய வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியும். என்ன வந்து நான் ஒரு நாய் ஆர்வலர்லாம் பார்க்காதீங்க, மனித ஆர்வலரா பாருங்க. மனிதம் அப்படிங்கிற ஒரு ஆர்வலர் நான் சொல்றேன். குழந்தைகளை வந்து அன்சூப்பர்வைஸ்டா தயவு செஞ்சு வந்து இந்த ப்ராப்ளம நம்ம கவர்மெண்ட் சால்வ் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு குழந்தைகளை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பல இடங்கள்ல வந்து சில இடங்கள் நீங்க வந்து இந்த பெட் டாகால வந்து நடந்த கடிகள் 68%, அதை நம்ம விட்டுருவோம். அந்த 68 இப்போ வந்து சொல்லப்படக்கூடிய அத்தனை டாக் பைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 68% வந்து பெட் டாக், அதாவது வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள். அதுவும் அது வந்து பாத்தீங்கன்னா பிட்புல், ராட்வீலர் போன்ற பிரீட் மட்டும் கிடையாது, லேப்ரடார், எல்லாமே நாய்னா நாய் தான். அது வந்து ஒரு ஐந்தறிவு படைத்தது தான். அதுக்குன்னு சொல்லி நீங்க லேப்ரடார்னா ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி அதுக்கிட்டையும் நீங்க வம்பிழுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுவும் உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில இதுதான் பண்ணும். அதனால நாய் அதே மாதிரி நீங்க இந்த ஸ்ட்ரே டாகால நடந்த சம்பவங்களை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருமே வந்து அது வந்து அந்த குழந்தைகளை திரும்பி கொண்டு வந்துட முடியுமானா ரொம்ப நானே வந்து வருத்தத்தோட சொல்றேன், அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு பதிலே கிடையாது. நாங்க வந்து எந்த ஒரு பதிலும் யாருமே, நீங்க மட்டும் இல்ல, யாருமே சொல்லவே முடியாது. ஆனா அரசாங்கம் இதை வந்து கருத்தில் கொண்டு இந்த நாய் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடிப்படை நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு பண்ணணும். ஆனா அதை பண்ணும்போது இந்த டாகோட பிரீடை வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிடக்கூடாது. எப்படி ஜல்லிக்கட்டும் போது வந்து நம்மளுடைய இண்டிஜீனியஸ் டாக் கவு பாப்புலேஷனை வந்து இவங்க ஒரு இது இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்மளுடைய பிரீட் கவு இந்தியன் கவ்வை நம்ம வந்து காப்பாற்றணும், நம்ம காளைகளை நம்ம காப்பாற்றணும், நம்ம மாடுகளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம வந்தோமோ அதே மாதிரி இந்த இந்தியன் ஸ்ட்ரீட் டாக்ங்கிறது வந்து நான் சொல்றேன், நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த டாகோடைய ரெசிலியன்ஸா இருக்கட்டும், இந்த டாகோடைய இம்யூனிட்டி பவர் எந்த ஒரு நாட்டிலையும் இல்லாத ஒரு மற்ற பிரீடுக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி பவர் இந்த டாகுக்கு இருக்கு. வெரி வெரி லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் இதை ஈஸியா வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி ஆக்கிடலாம், ட்ரெயின் பண்ணலாம். இதனாலதான் இதுக்கு வந்து பெரிய மாஃபியா இதுக்கு பின்னாடி இருக்கு. இவங்க வந்து அதை எதுக்காக அதை பயன்படுத்த போறாங்க, நீங்க வந்து இதுக்கு நல்லா எடுத்து பாருங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து சோமோட்டோவா எடுத்திருக்காங்கிறதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். தொடர்ந்து வந்து இந்த நாய்களை பத்தி, அதாவது மற்ற சம்பவங்கள் எத்தனையோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போது குழந்தைகளுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பெற்றோர்கள் நாய்களை பத்தி மட்டும் இல்ல, தயவு செஞ்சு வந்து இன்னைக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நீங்க குழந்தைகளை 1500 கேசஸ் வந்து இந்தியால தினமும் வந்து குழந்தை கிட்னாப் விஷயங்கள் நடக்குது. ஒரு குழந்தையுடைய உடலை வந்து கண்ணு, அந்த லிவர், கிட்னி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் உடலை மட்டும் போன்ஸா வந்து ஒருத்தவங்க போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. அதனால குழந்தைகளை வந்து நீங்க மேலை நாடுகள்ல எப்படி வந்து சூப்பர்வைஸ்டா நம்ம வந்து சூப்பர்வைஸ்டு பிளே, சூப்பர்வைஸ்டு ட்ரைனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றோமோ தயவு செஞ்சு சூப்பர்வைஸ்டா எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து இந்த சமூகமா நம்ம வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இதை வந்து டாக் லவர் வர்சஸ் டாக் ஹேட்டர், விலங்கு ஆர்வலர்கள் மற்றும் விலங்கு வெறுப்பாளர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு போகாதீங்க. இப்ப இதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசினாரு, நீங்களுமே பேசுனீங்க. நீங்க யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாய்கள்ல இல்ல ஒரு ஸ்பீஷீஸே அழியணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல பேசலாங்கிறது எனக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்க எங்க கிட்ட பேசும்போது நாங்க வந்து என்னமோ எல்லா குழந்தைகளும் இறந்துடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஏன்னா எங்கள்ல எத்தனையோ பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4-5 குழந்தைங்களா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இயற்கையோட ஒத்து போற மாதிரியான சில விஷயங்களை வந்து அந்த குழந்தைங்களுக்கு யாரும் வெறுக்கல. முந்தைய உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையில நீதிபதிகளை அதை தெளிவுபடுத்தினாங்க. நாய்களை யாரும் வந்து வெறுக்கல. அதே நேரத்துல அதை கட்டுப்படுத்தணும், தெருநாய்கள் கட்டுக்கடங்காமல் பெருகினா ரேபிஸ் தாக்கி உயிரிழப்புகள் நடக்குது இல்ல. 400 பேருக்கு மேல இந்தியாவுல செத்துருக்காங்க கடந்த வருஷம் மட்டும். அதுதான் ரேபிஸ் வந்து அந்த விஷயம் தான் திரும்பவும் சொல்றேன். அந்த ரேபிஸ் வேக்சினை புஷ் பண்றதுக்கு ஒரு அஜெண்டா இங்க இருக்கு. ஏன்னா அந்த ரேபிஸ் வேக்சின் வந்து இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, எந்த நாட்டுல நீங்க ரேபிஸ் வேக்சினை ஈஸியா இப்ப வந்து ஃபாரின்ல இருந்து அந்த அது எதுவுமே வந்து இந்தியால மேக் பண்ற ரேபிஸ் வேக்சின் கிடையாது. ரேபிஸ் வேக்சின் வந்து இந்தியன் மேக் கிடையாது, எல்லாமே ஃபாரின்ல இருந்து வரக்கூடாது. இப்ப இந்த ரேபிஸ் வேக்சினை ஒரு அரசே வந்து புஷ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து புஷ் பண்றாங்க. இப்ப எல்லாருக்கும் அதை போடணும், போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க.
ரேபீஸே இல்லாத நார்மலா இருக்கக்கூடிய நாய்களுக்கும் நீங்க அதை போடணும். அதே மாதிரி மனிதர்களும் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹியூமன் அந்த ரேபீஸ் ஏஆர்வி எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது எதையும் உங்களை ஞாபகப்படுத்துகிறது. நீங்க இந்த ரேபீஸ் வேக்சினை நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிறோம் வாங்குறோம் அப்படின்னாக்க ஒரு மூன்றாம் உலக நாடுக்கு இதை வந்து புஷ் பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து 145 கோடி மக்கள் நம்ம இருக்கோம். இதுல வந்து எத்தனை நாய்கள் இருக்கு, ஹையஸ்ட் பாப்புலேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. திரும்பவும் இத ஒரு ப்ராபகேண்டா ஒண்ணு மீடியால நடக்குது. அதுக்கு நான் வந்து உங்க சேனல் அந்த சேனல் இந்த சேனல் நான் சொல்ல விரும்பல, எல்லாரும் பொதுவா வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் as a media what I suggest மிக்க நன்றி மேடம். தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி மேடம்.